2025ஆம் ஆண்டிற்கான நேட்டோ உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: நெதர்லாந்தின் ஹேக் நகர். 2025ஆம் ஆண்டிற்கான நேட்டோ உச்சிமாநாடானது நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் நடைபெற்றது. தற்போது நேட்டோ அமைப்பில் 32 நாடுகள் உள்ளன. இதில் 32வதாக இணைந்த நாடு சுவீடன் ஆகும். நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடுகள் முக்கிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு 3.5% மற்றும் உட்கட்டமைப்பு, புத்தாக்கம் போன்றவற்றுடன் தொடர்புடைய செலவுகளுக்கு சுமார் 1.5% ஆகியவற்றை உள்ளடக்கியதாக அதன் பாதுகாப்பு செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்படவுள்ளவர் யார்? விடை: எரிக் மேயர். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக அந்நாட்டின் எரிக் மேயர் நியமிக்கப்படவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக ஜீலி ஜேசங் காணப்படுகின்றார். உக்ரைனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை: ஜூலியா ஸ்விரிடென்கோ. உக்ரைனின் புதிய பிரதமராக ஜூலியா ஸ்விரிடென்கோ அண்மையில் நியமிக்கப்பட்டுள்ளார். உக்ரைனின் முன்னாள் பிரதமரான டெனிஸ் சிம்கால் பதவியை அண்மையில் ராஜினாமா செய்து கொண்டார். அண்மையில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயினின் மாகாணம் எது? விடை: கேட்டலோனியா. அண்மையில் ஸ்பெயினின் கேட்டலோனியா மாகாணத்தில் பாரிய காட்டுத்தீ பரவியது. அதில் மாட்ரிட் நகரில் 7000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய மேம்பாட்டு வங்கியில் அண்மையில் இணைந்து கொண்ட நாடுகள் எவை? விடை: கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். பிரிக்ஸ் அமைப்பின் புதிய மேம்பாட்டு வங்கியில் அண்மையில் கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டுள்ளன. புதிய மேம்பாட்டு வங்கி பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் பிற வளர்ந்து வரும் நாடுகளில் உட்கட்டமைப்பு மற்றும் நிலையான மேம்பாட்டினை ஆதரிப்பதை நோக்காக கொண்டுள்ளது. தற்போது புதிய மேம்பாட்டு வங்கியில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, அல்ஜீரியா, கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. அண்மையில் எந்த நாட்டில் 3500 ஆண்டுகள் பழமையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை: பெரு. அண்மையில் பெரு நாட்டில் 3500 ஆண்டுகள் பழமையான நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெரு நாட்டின் பாரன்கா மாகாணத்தின் பெனிகோ எனப்படும் பண்டைய நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2025 விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? விடை: ஜன்னிக் சின்னர். 2025ஆம் ஆண்டிற்கான விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த ஜன்னிக் சின்னர் தனது முதலாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வெற்றி பெற்றுள்ளார். அத்துடன் விம்பிள்டன் பெண்கள் பிரிவில் போலந்து நாட்டின் இகா ஸ்வியாடெக் வெற்றி பெற்றார். அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சர் யார்? விடை: ரோமன் ஸ்டாரோபோயிட். அண்மையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து ரஷ்ய போக்குவரத்து துறை அமைச்சரான ரோமன் ஸ்டாரோபோயிட் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் தற்போது ரஷ்யாவின் புதிய போக்குவரத்து துறை அமைச்சராக ஆண்ட்ரோ நிகிடின் நியமிக்கப்பட்டுள்ளார்.
17வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பிரேசில். 17வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு அண்மையில் பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்றது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய 10 நாடுகள் காணப்படுகின்றன. இதில் இந்தோனேசியாவானது 2025இல் இணைந்து கொண்டது. 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு இந்தியாவில் நடைபெறும். சர்வதேச மக்கள் தொகை தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை ஜூலை 11. ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 11ஆம் திகதி சர்வதேச மக்கள் தொகை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் திகதி உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டியது நினைவாக இத்தினம் அனுஷ்டிக்கப்படுவதுடன் 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் வளமான உலகத்தில் இளைஞர்கள் தங்களுக்கு விருப்பமான குடும்பத்தை உருவாக்க அதிகாரம் பெறுதல் என்று அமைந்துள்ளது.